ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ரொம்ப பழமையான அண்ட் தி மோஸ்ட் பவர்ஃபுல் எப்பிக் போயம்னு சொல்லக்கூடிய பியர்வுல்ஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் கதை மட்டும் இல்லை, இட்ஸ் அபவுட் பிரேவரி அண்ட் ஹானர். இந்த ஸ்டோரியில் அப்படி என்ன தான் இருக்குது பார்க்கலாமா? இந்த போயமோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது இந்த போயம் எழுதின ஆர்த்தர் யாருன்னே தெரியல. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஹீரோயிக் எபிக் போயம்னு சொல்லுவாங்க. என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் இங்கிலாண்டில் இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ண டைலக்டான வெஸ்ட் சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு டைலக்டை யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 3182 லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த போயம் எழுதின காலகட்டத்தில் அப்போ எழுதின ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 4 மேனுஸ்கிரிப்டாக பிரிச்சிருந்துருப்பாங்க. அப்படி இந்த பியர்வுல்ஃப் அப்படிங்கிற போயம் எந்த மேனுஸ்கிரிப்டில் இருக்குது அப்படின்னா, காட்டன் விட்டாலியஸ் அப்படிங்கிற ஒரு மேனுஸ்கிரிப்டில் தான் இருக்குது. இந்த காட்டன் விட்டாலியஸ் மேனுஸ்கிரிப்டை நாவல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, லண்டன் பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த புக்கோட கண்டிஷன் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பியர்வுல்ஃப் ஸ்டோரி இந்த மேனுஸ்கிரிப்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பியர்வுல்ஃப் அப்படிங்கிற ஒரு வாரியரோட யங் அண்ட் ஏஜ்டு ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கே எழுதியிருக்காங்க செட்டிங்னு பார்க்கும்போது, எழுதுனது இங்கிலாந்து, ஆனால் பிளாட் செட்டிங் ஸ்டோரி நடந்தது எங்கன்னு இருக்குன்னா ஸ்காண்டினேவியா அப்படின்னு ஒரு பிளேஸ். அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் ஸ்வீடன் அண்ட் டென்மார்க்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸில் ஸ்டோரி நடந்திருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்டன் இங்கிலாந்து, பிளாட் செட்டிங் ஸ்காண்டினேவியா. இந்த ஸ்டோரி எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, பியர்வுல்ஃப் அப்படிங்கிற ஒரு வாரியர் அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு 3 ஃபைட்டை பற்றி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபைட் யார் கூட போடுவார் அப்படின்னா, பியர்வுல்ஃபுக்கும் கிரண்டல் அப்படின்னு ஒரு மான்ஸ்டருக்கும் நடக்கும். செகண்ட் ஃபைட் பியர்வுல்ஃபுக்கும் அந்த கிரண்டலோட மதர், அதுவும் ஒரு மான்ஸ்டர் தான், அதுக்கு நடக்கும். தேர்ட் ஃபைட் பியர்வுல்ஃப்க்கும் ஒரு டிராகனுக்கும் நடக்கும். இந்த 3 சண்டையில் என்ன நடந்துச்சு, எப்படி இந்த 3 சண்டைக்கு அவர் தயாரானார், என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த போயமோட ஸ்டோரி. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பியர்வுல்ஃப் வெர்சஸ் கிரண்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கதை பல 100 வருஷத்துக்கு முன்னாடி டென்மார்க்கில் நடந்தது. அங்கே கிராத்கர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க ஊர் மக்களுக்காகவும் அவருக்கு கீழே இருக்க சோல்ஜர்ஸ்க்காகவும் இவங்களோட சக்ஸஸ் அண்ட் பவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய பேலஸை கட்டி கொடுத்து அங்கே எப்போ பார்த்தாலுமே செலிப்ரேஷன்லேயே இருந்திருக்காங்க. அந்த பேலஸுக்குன்னு ஒரு நேம் இருக்காது. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கிரேட் மிட்வால்னு சொல்லுவாங்க. அதை ஹியோராட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தாலேயே ஒரு டார்க்கான ஒரு குகை இருக்குது. அங்கே கிரண்டல் அப்படின்னு ஒரு மான்ஸ்டரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த கிரண்டல் அப்படிங்கிற மான்ஸ்டர் ஒரு சாதாரணமான மான்ஸ்டர் கிடையாது. பைபிள் ஸ்டோரியில் வர கெயின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்களோட பிளட் லைன் தான் இந்த மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கெயின் அப்படிங்கிறவங்க என்னன்னு ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு மர்டரர்னு ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்கள காட் சபிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த அவங்களோட பிளட் லைனில் வந்தது தான் இந்த கிரண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமில் ரெஃபர் பண்ணுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஈவிலான ஒரு இதிலிருந்து வந்தவங்க தான் இந்த கிரண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ இந்த கிரண்டலுக்கு காடும் பிடிக்காது, காடை ப்ரைஸ் பண்ணி பாடுறதும் பிடிக்காது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பேலஸ், அந்த ஹியோராட் இருக்கு இல்லையா, அங்கே செலிப்ரேஷன் அப்படின்னாலே சாங்ஸ்லாம் நிறையா பாடுவாங்க இல்லையா. அந்த பீரியடில் போயட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எதை பற்றி பாடுவாங்க அப்படின்னா, கிரியேஷன் ஆஃப் காட் பற்றி தான் பாடுவாங்க. அதாவது இந்த உலகம் எப்படி கடவுளால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் பாடுவாங்க. ஸோ இது கிரண்டலுக்கு செம்ம கோவம் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்காப்ஸ் எதை பற்றி பாடுவாங்க அப்படின்னா, அந்த கிங்டம் பற்றி பாடுவாங்க. அங்கே இருக்கிற பீப்புள்ஸை பற்றி, வாரியர்ஸை பற்றி, அவங்களோட லாயலிட்டி எப்படி இருக்குது, பிரதர்ஹுட் எப்படி இருக்குதுன்னு பாடுவாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட கிங் ராத்கர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி பாடுவாங்க. அவங்க என்னென்னா வாரியர்ஸ்க்கு நிறைய கோல்டு ரிங்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. இதில் அவங்கள என்னென்னு ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ரிங் கிவ்வர்னு சொல்லுவாங்க. இந்த ஓல்டு இங்கிலீஷ் போயம்ஸில் இந்த மாதிரி ரிங் கிவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு டேர்ம் என்ன அப்படின்னா கென்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி லாயலிட்டி, பிரதர்ஹுட்டு, ஒரு கிங்கோட ப்ரைடெல்லாம் சொல்கிறதுக்கு ஜெர்மானிக் கோட், அந்த டேர்முக்கு பேர் என்ன அப்படின்னா காமிடேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது 2 வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 2 டேர்ம் சொல்லியிருக்கோமா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் கென்னிங்ஸ் சொன்னோமா. கென்னிங்ஸ்னால் என்னென்னா, ஒரு சாதாரணமான வார்த்தையை டைரெக்டாக சொல்லாமல் 2 வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு ஹைஃபன் போட்டு சேர்த்து ஒரு மெட்டாஃபோராக சொல்லுவாங்க.
அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் சொல்லிட்டு டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ஸ்கை கேண்டில்னு சொல்லுவாங்க. கிங்கு வந்து ரிங் கிவர்னு சொல்லுவாங்க. ஸ்வாடு வந்து பேட்டில் லைட்டனிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைரெக்டாக ஒரு வேர்டை சொல்லாமல் அதுக்கு நிகரான ஒரு மெட்டாஃபார் யூஸ் பண்ணி ஹைஃபன் போட்டு சொல்கிறது தான் கென்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு காமிடேட்டர்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களோட லாயலிட்டி, பிரதர்ஹுட்டு, இல்லை ஒரு கிங்கோட ப்ரைடை பற்றி சொல்கிற ஜெர்மானிக் கோடு தான் காமிடேட்டர்ஸ். இது ரெண்டு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்ட் இங்கிலீஷ் போயம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நடுவில் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்பப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும்போது நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பீரியடில் இன்னொரு முக்கியமான டேர்ம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபோர்பார்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு ஹாப்பினஸ் நடந்திருந்தாலுமே, என்னதான் சக்ஸஸ் இது பண்ணியிருந்தாலுமே கடைசியாக என்ன சொல்லி முடிப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பர்மனண்ட் கிடையாது, எப்படி வேணால் மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னறிவிப்பு சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஸ்காப்ஸ், அந்த போயட்ஸ்லாம் நிறைய பாடுறாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ், லாயலிட்டின்னு ப்ரைடாக சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி சொல்கிறது தான் ஃபோர்பார்டிங்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எங்கே ஃபோர்பார்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து இந்த ஹியர் அட் ஹாலில் செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பீப்புள்ஸை பற்றி, லாயலிட்டி பற்றி, அவங்க கிங்கை பற்றிலாம் நிறைய ப்ரைஸ் பண்ணி அந்த போயட்ஸ் பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த ஹாலோட அழகு, அந்த அப்பியரன்ஸ் பற்றிலாம் நிறையா பாடிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரெண்டலோட நேமை மென்ஷன் பண்ணாமல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீக்கிரமே இந்த ஹாலோட அழகு போக போகுது, எப்படின்னா ஃபயர் மூலயமா அழிய போகுதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டார்க்னஸ்லேருந்து ஒரு ஒரு இது உருவம் வந்து இதை அழிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. தேர்டு வந்து கிரெண்டில் மென்ஷன் பண்ணாமல் மேலே சொன்ன பார்த்தீங்களா பைபிள் கேரக்டர் கெயின்னு ஒருத்தங்கள, அந்த ஃபஸ்ட் ஆர்டரோட வம்சாவளியில் வந்த ஒரு ஆன்ஷியன் ஸ்பிரிச்சுவல் ஈவில் வந்து இந்த இடத்த அழிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த போயட்ஸ் பாடுவாங்க. இப்போ வந்து அந்த நாளும் இருட்டிடுது. அந்த டேனிஷ் வாரியர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணதுனால டயர்டில் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்கள பொறுத்தவரையில் அந்த ஹியர் அட் ஹால் வந்து ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸாக நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம தலைவர் இப்போ தான் என்ட்ரி தராரு. கிரெண்டல் வந்து வருது. ரொம்ப சைலண்ட்டாக சாஃப்டாலாம் வரல, ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக சவுண்டெல்லாம் விட்டுட்டு அங்கே முன்னாடி இருந்த அயன் கேட்ஸு செவரெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே அது நல்ல பெரிய மான்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். கையில் வந்து ஒரு 30 மென் அப்படியே பிடிச்சி அந்த மென்ஸை வந்து கையிலேயே நசுக்கி ஃபுல்லாக அந்த பாடியெல்லாம் செதஞ்சு போயிடுச்சுலையே அதை வந்து அதோட குகைக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருது. இப்போ வந்து மார்னிங் விடியுது. கிங் ராத்கர் மற்ற வாரியர்ஸ்லாம் எந்திரிச்சு பார்க்குறாங்க. சீன் ரொம்ப ஹாரிஃபிக்காக இருக்குது. இப்போ வந்து அவங்க எந்த நைட்டை வந்து அவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க, சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணாங்களோ அதே நைட்டு வந்து ரொம்ப சோகத்தில் முடியுது. ராத்கர் வந்து ஒரு ப்ரவுட் கிங், ஸ்ட்ராங் ப்ரவுட் கிங் தான். ஆனால் அவங்க வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் இல்லையா. ஸோ ரொம்ப வந்து ஹார்ட் ப்ரோக்கன் ஃபீல்டில் வந்து அவர் இருக்கார். இந்த கிரெண்டல் அந்த நாள் மட்டும் வந்துச்சுன்னா கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து அது ஒவ்வொரு நைட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த டேனிஷ் வாரியர், மற்ற டேனிஷ் வாரியரில் இருப்பாங்க, அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உயிரோடு இருக்கணும் அப்படின்னா இந்த ஹியர் அட் ஹாலுக்குள்ளே வந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலை விட்டுட்டு எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ வந்து எந்த ஒரு ஹால் ரொம்ப அழகாக செலிப்ரேஷனில் நிறைஞ்சு இருந்துச்சோ அது இப்போ எம்டியாக டார்க்காக இருக்குது. அதாவது எப்படின்னா பகலில் வந்து இந்த ஹாலில் இருப்பாங்க, ஈவினிங் டைமில் இந்த ஹாலுக்கு வந்து யாரும் போக மாட்டாங்க. இப்படியே ஒரு 12 வருஷம் ஓடிடுது. இந்த போயமில் வந்து 12 இயர்ஸ்னு ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக 12 வின்டர்ஸ்னு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதாவது 12 லாங் இயர்ஸ்னு அர்த்தம். இப்போ வந்து அந்த ஹியர் அட் ஹால் எப்படின்னா பகலில் வந்து பீப்புள்ஸ் போவாங்க, வாரியர்ஸ் அங்கே இருப்பாங்க. நைட்டு வந்து கிரெண்டல் தான் அந்த ஹாலை வந்து ரூல் பண்ணுறோம், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கிரெண்டல் என்ன பண்ணுன்னா அங்கே ஃபுல்லாக அந்த ஹாலில் எங்கே வேணா இருக்கும். ஆனால் அந்த கிங் ராத்கரோட த்ரோன் இருக்குல்ல, சிம்மாசனம், அதை மட்டும் டச் பண்ணாதான். ஏன் அப்படின்னா ராத்கர் வந்து கிங் ஆகும்போது அந்த த்ரோனை வந்து யார் புனிதப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா காடால் புனிதமாக்கப்பட்ட த்ரோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரெண்டல் ஒரு டெவில் தானே, அதனால் வந்து காடு புனிதமாக்குன அந்த த்ரோன் வந்து இதால் டச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கிட்ட அந்த த்ரோன்கிட்ட இருந்து மட்டும் தள்ளியே இருக்கும். இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாத்துக்கும் பரவுது, அக்ராஸ் த சி எல்லா ஊருக்குமே பரவுது. ராத்கர்னு ஒரு கிங் இருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு ஹாலில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கிரெண்டல்னு ஒரு மான்ஸ்டர் வந்து அவங்கள இப்படி தொல்லை பண்ணுது, இப்படி கொடுமைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் எல்லா பக்கமும் பரவுது. இது எங்கேயும் ரீச் ஆகுது அப்படின்னா லேண்ட் ஆஃப் தி கீட்ஸ் அப்படிங்கிற பிளேஸுக்கும் ரீச் ஆகுது, அதாவது கீட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரெசன்ட் டேயில் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்வீடன்னு சொல்கிறதா இந்த கீட்ஸ்னு ரெஃபர் பண்ணுறது. அங்கே தான் நம்மளோட
ஹீரோ பியாவுல்ஃப் இருக்கிறாரு. இதில் பியாவுல்ஃபோட இன்ட்ரோ சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா லேண்ட் ஆஃப் கீட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் கிங் ஹைஜலக் அப்படிங்கிறவரோட நெப்யூன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இவரோட ப்ரைடு என்ன அப்படின்னா அவரோட ஹேண்ட் கிரிப் இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா ஒரு 30 மென்னுக்கு இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவரோட ஸ்ட்ரென்த்தாக சொல்கிறாங்க. இப்படி வந்து இந்த பியாவுல்ஃபுக்கு வந்து இந்த கிரெண்டலோட ஸ்டோரி வந்து அந்த நியூஸ் வந்து ரீச் ஆகுது. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா 12 வருஷமாக ஒரு மான்ஸ்டர் வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்க ஒரு ஊரில் அது யாருமே கவனிக்கலையா, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து அந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இவர் ஏன் வாலண்டியராக உள்ளே போகிறாரு அப்படின்னா பியாவுல்ஃப் தான் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு 30 மென்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நிகரான ஒரு ஸ்ட்ரென்த் ஒரே பர்சன்ட் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைடு வந்து இருக்கும். ஸோ என்னால் அந்த மான்ஸ்டர் கொல்ல முடியும், நான் அந்த ஊருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாலண்டியராக இவர் உள்ளே வராரு. இவர் கூட ஒரு 14 கீட்டிஷ் வாரியர்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி இவங்க போயிட்டு வந்து அந்த டேனிஷ் ஷோரில் வந்து இறங்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்புலாம் கிடைக்கல. அதுக்கு பதிலாக அந்த டேனிஷ் கோஸ்ட்டில் வந்து காட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கப்பலில் நல்லா ஒரு 14 பேர் வாட்டசாட்டமாக வாரியர்ஸ் வந்து இறங்கும் போது பதறி அடிச்சுட்டு போய் கேட்குறாரு, யார் நீங்கள், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் காட் வந்து போய் கேட்குறாரு. அதுக்கு பியாவுல்ஃப் வந்து ரொம்ப அப்படியே டிக்னிட்டியாக ஃபார்மல் எலகன்ஸில் வந்து பதில் சொல்கிறாரு. நான் யார் அப்படின்னா இந்த மாதிரி கீட்ஸ்லேருந்து வந்திருக்கேன், எங்கள் அப்பா பேர் வந்து எக்தியோ, அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஒரு மான்ஸ்டர் ரொம்ப கொடுமைப்படுத்துதுன்னு சொல்கிற அந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன், அதை வந்து போட்டுத்தல தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அந்த கோஸ்ட் கார்டு இவர் பேசின பேச்சில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இவங்களை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போய் எங்கே விடணுமோ அங்கே விடுறாரு. இந்த இடத்துல வந்து போயட், அதாவது பியாவுல்ஃப் ஸ்டோரி எழுதின மெயின் போயட் இருக்கார் இல்லையா, அவர் என்ன டிஸ்கிரைப் பண்ணுவார் அப்படின்னா பியாவுல்ஃபும் அவர் கூட வந்து அந்த 14 வாரியர்ஸோட ட்ரெஸ்ஸிங் அண்ட் அப்பியரன்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிளிட்டரிங் மெயில் ஷர்ட்ஸ் அண்டு போர் ஹெட்டட் ஹெல்மெட்ஸ் கிளிங்கிங் இன் தி விண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு மினுமினுக்கிற ஒரு மெயில் ஷர்ட்ஸ் அப்படின்னா இரும்புலையே மின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த வாரியர்ஸ்லாம் போட்டிருக்க மாதிரி ஒரு ஷர்ட்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போர் ஹெட்டட் ஹெல்மெட்ஸ் அப்படின்னா இரும்பில் தலைக்கவசம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியான ஹெல்மெட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது அந்த விண்டில் வந்து ஒரு மாதிரி சினுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பியாவுல்ஃபும் அவங்க கூட வந்து அந்த வாரியர்ஸும் அந்த ஹியோரட் அப்படிங்கிற பேலஸ் இருக்கிற இடத்த ரீச் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பியாவுல்ஃபும் அவங்க கூட வந்த வாரியர்ஸும் அந்த ஹியோரட் ஹாலை பார்க்குறாங்க. என்ன தான் வந்து யாருமே அங்கே இல்லை அப்படின்னாலுமே, அதாவது இவ்வளோ வைலன்ஸ் நடந்த ஒரு இடம், அது மட்டும் இல்லாமல் இப்போ அது டார்க்காக இருக்குது அப்படிங்கும் போதுமே அந்த ஹியோரட் ஹால் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கோல்டு மின்ற மாதிரி அவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பியாவுல்ஃப் வந்து கிங் ராத்கரை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது ஒரு விஷயத்த வந்து கிங் ராத்கர் ரிவீல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா பியாவுல்ஃபோட அப்பா வந்து அவருக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்கிறாரு. எப்படி தெரியும் அப்படின்னா பியாவுல்ஃபோட அப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ராத்கர் தான் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பியாவுல்ஃப்ட்ட இவர் வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து பியாவுல்ஃப்க்கு என்னென்னா இவர் வந்து தற்செயலாக தான் இங்கே வந்திருப்பார். இப்போது அவரோட ஃபாதரோட ஸ்டோரியை கேட்டதும் நம்ம அப்பாவோட ஒரு நன்றி கடன் செலுத்துறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் மோட்டிவேட் ஆகிக்கிறாரு. அதாவது இந்த நியூஸ் வந்து அவருக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட்டு பியாவுல்ஃப் வந்து கிங் ராத்கர் கிட்ட அவரோட பாஸ்ட் விக்டரிஸ் பற்றி தான் சொல்கிறாரு. எவ்வளோ ஜெயின்ஸ், எவ்வளோ சி மான்ஸ்டர்ஸ்லாம் அவர் கொண்டிருக்காரு, எப்படி கொண்டிருக்காரு, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாரு. இப்போ வந்து நம்ம முன்னாடி நிறைய டேர்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, லாஃப்னு சொல்லுவாங்க, LOFன்னு. அப்படின்னா க்ளோரி ஆர் ப்ரைடுன்னு அர்த்தம். ஒருத்தவங்களோட பெருமையை சொல்கிறதுக்கு தான் இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பியாவுல்ஃப் வந்து ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணுறாரு. என்ன அப்படின்னா அந்த கிரெண்டல் மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அது கூட சண்டை போடும்போது எந்த ஒரு வெப்பன்ஸையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதனால் இவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஃபைட் பண்ணுறது வந்து ஒரு ஃபேர் ஃபைட்டாக இருக்கணும். எப்படி கிரெண்டல் வந்து எந்த ஒரு வெப்பன்ஸுமே யூஸ் பண்ணாமல் அதோட கையை வச்சு சண்டை போடுதோ அதே மாதிரி தானே ஆப்போனண்ட்டாக இருக்க நானுமே எந்த ஒரு வெப்பன்ஸையும் இல்லாமல் சண்டை போட்டால் தான் அது வந்து ஃபேர் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து டேனிஷ் வாரியர் ஒருத்தர் வருவார். அவர் பேர் என்ன அப்படின்னா அன்ஃபர்த்துன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து
கிங் கிராத்கர் இருக்கார் இல்லையா, அந்த அவங்களோட நாட்டோட ஒரு வாரியர். இவருக்கு வந்து பியாவுல்ஃப் வந்து இப்படி பெருமை பேசுறது வந்து ஜெலஸ் ஆயிருது. என்னடா வேற ஊர்லேருந்து ஒருத்தர் உள்ள வந்து அவன் பெருமையை சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெலஸ் ஆயிடுறாரு. இவர் வந்து எப்படியாச்சும் பியாவுல்ஃப் இன்சல்ட் பண்ணியே ஆகணும்னு என்ன அவர்கிட்ட போய் சொல்றாரு அப்படின்னா, பியாவுல்ஃபோட பாஸ்ட்ல ஒரு ஸ்விம்மிங் மேட்ச்ல அவர் தோத்துருப்பாரு. யாருக்கோட அப்படின்னா பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கூட நடந்த ஸ்விம்மிங் மேட்ச்ல பியாவுல்ஃப் வந்து தோத்துருப்பாரு. அன்ஃபாத் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் மேட்ச்ல கூட நீ ஜெயிக்கல, நீ போய் இந்த கிரெண்டலை தோக்கடிக்க போறியா, அது கூட சண்டை போட போறியா, அதுவும் எந்த ஒரு வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணாம சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறாரு. இதுக்கு பியாவுல்ஃப் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு அப்படின்னா, அந்த ஸ்விம்மிங் மேட்ச் நடக்கும்போது அந்த மேட்ச் நடந்த பிளேஸ்ல, அதாவது அந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல பியாவுல்ஃப் வந்து ஒரு 9 சீ மான்ஸ்டர்ஸை கொன்றுப்பாரு. அப்படி கொல்லும் போது தான் அந்த கொன்னுட்டு மறுபடியும் அந்த இதுக்கு வர டைம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் அவர் வந்து அந்த மேட்ச்சில் தோற்று போயிருப்பார். இதை வந்து பியாவுல்ஃப் அன்ஃபாத்துக்கிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி நான் 9 சீ மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால தான் அந்த மேட்ச் என்னால் வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்ஃபாத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ தான் டேனிஷ் வாரியர், இவ்வளோ பெரிய ஆள் இங்கே இருக்கல்ல, கிரெண்டலையே உன்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவரை நோஸ் கட் பண்ணிடுவார். இப்படி இவங்களோட கான்வர்சேஷன்லேயே இருட்டாயிரும். இப்போ வந்து ராத்கரும் சரி, அவங்களோட டேனிஷ் பீப்புள்ஸும் சரி அந்த ஹாலை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ எல்லாருமே அந்த ஹியரட் ஹாலில் தான் இருப்பாங்க. சன் செட் ஆனதான் இவங்க வந்து அந்த ஹாலில் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. இப்போ அந்த ஹியரட் ஹாலில் யார் இருக்காங்க அப்படின்னா, பியாவுல்ஃபும் பியாவுல்ஃபு கூட வந்து 14 கீட்ஸ் வாரியர்ஸும் இருக்காங்க. இப்போ அந்த கீட்ஸ் வாரியர்லாம் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்போ அந்த கிரெண்டல் வரும், எப்போ அது கூட சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலேயே இருக்காங்க. அண்ட் நம்ம பியாவுல்ஃப் வந்து முழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து அவரோட செயின் மெயிலு, ஹெல்மெட்டு, ஸ்வாடு எல்லாத்தையும் வந்து ஒரு சர்வெண்ட்டை கொடுத்துறாரு. இவர் தான் சொல்லியிருப்பார் இல்லையா, எந்த ஒரு வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் வந்து அவங்களோட சர்வெண்ட்டை கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட்டு பியாவுல்ஃப் வந்து ஒரு சென்டென்ஸை திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, முன்னாடி கிங் கிராத்கர் இருக்கும்போது இந்த சென்டென்ஸ் சொல்லியிருப்பார், அவர்கிட்ட கிங்கு கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த கிரெண்டல் வரத்துக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸை சொல்லுவார். என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, ஐ கவுண்ட் மை செல்ஃப் ஆஸ் டேஞ்சரஸ் எனி டே ஆஸ் கிரெண்டல் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரெண்டல் மாதிரி நானும் டேஞ்சரஸ் தான், நான் நம்புகிறேன். எப்படி கிரெண்டல் வந்து டேஞ்சரஸாக இருக்கோ அதே மாதிரி தான் நானும் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து எதுக்காக அவர் சொல்லுவார் அப்படின்னா, இவங்களோட ஃபைட் வந்து ஃபேர் ஃபைட்டுன்னு சொல்லியாச்சு. கிரெண்டலும் எந்த ஒரு வெப்பன்ஸும் யூஸ் பண்ணல, பியாவுல்ஃபும் எந்த ஒரு வெப்பன்ஸும் யூஸ் பண்ணல. கிரெண்டல் அதோட ஸ்ட்ரென்த்து வச்சு சண்டை போடும், பியாவுல்ஃப் இவரோட ஸ்ட்ரென்த்து மேலே நம்பிக்கை வச்சு சண்டை போடுறாரு. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடிக்கடி வந்து ஃபேட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃபேட் வந்து யார் ஜெயிக்கட்டும்னு முடிவு பண்ணட்டும், ஆனால் இந்த இடத்துல கிரெண்டலும் சரி, நார்மல் ஹியூமனான பியாவுல்ஃபும் சரி, 2 பேருமே சமந்தான் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஒரு டேர்ம் பார்க்குறோம். இந்த டேர்ம் பேர் என்ன அப்படின்னா வியர்டுன்னு சொல்லுவாங்க, WYRDன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபேட்டுன்னு அர்த்தம். இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபேட் வந்து நாம் யூஸ் பண்ணுற வேர்டு, ஓல்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ண வேர்டு தான் வந்து வியர்டு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த போயம் எழுதுனா ஒரிஜினல் போயட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோர்பார்டிங்கை வைக்கிறாரு. ஃபோர்பார்டிங் அப்படிங்கிற டேர்முக்கு என்ன மீனிங்னு நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோர்பார்டிங் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எதுவுமே பர்மனன்ட் கிடையாது, எல்லாமே டெம்ப்ரவரி தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபோர்பார்டிங். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா கீட்ஸ் வாரியர், அதில் சில பேர் வந்து மறுபடியும் அவங்களோட ஹோமை பார்க்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில கீட்ஸ் வாரியர் இங்கே இறக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபோர்பார்டிங்கை சொல்கிறாங்க. இப்போ நம்ம தலைவர் என்ட்ரி தராரு. கிரெண்டல் செம்ம பசியோட செம்ம கோபத்தோட அந்த இடத்துக்கு வருது. வந்ததும் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே தான் கீட்டிஷ் வாரியர்ஸ் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்ததும் அதில் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கீட்டிஷ் வாரியரை மட்டும் கையில் பிடிச்சிக்குது. அவரோட பேர் என்ன அப்படின்னா ஹான்ஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பிடிச்சி நசுக்கி அவரோட வெயின்ஸ்லேருந்து அந்த பிளட்டெல்லாம் குடிச்சிட்டு அந்த பர்சனை வந்து கிரெண்டல் சாப்பிட்றது. இப்போ வந்து இப்போயே அதுக்கு பசி அடங்கலை. ஸோ நெக்ஸ்ட் பர்சன்கிட்ட மூவ் ஆகுது. அப்படி வந்து அந்த மூவ் ஆகிற அடுத்த பர்சன் யார் அப்படின்னா நம்ம பியாவுல்ஃப். இப்போ கிரெண்டல் பியாவுல்ஃப்ட்ட வந்தது. பியாவுல்ஃப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கிரெண்டலோட கையை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ அந்த மான்ஸ்டருக்கே செம்ம ஷாக்காக இருக்குது, ஒரு ஹியூமனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம பியாவுல்ஃப்க்கு 30 மென்னோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஹேண்ட் கிரிப்பில் இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ இந்த மான்ஸ்டரே ஷாக் ஆகுது, என்னடா ஒரு ஹியூமன் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு.
டைம் இந்த ஹிஸ்ட்ரி கிரெண்டல் வந்து பயத்தை உணருது. இப்போ கிரெண்டலுக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கே நம்ம ஓடிடலாம், அதாவது அது வாழ்ந்துட்டு இருந்த குகைக்கே நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. ஆனால் பியோவுல்ஃப் வந்து கையை விடுற மாதிரியே தெரியல. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் செம்ம வைலண்ட்டான ஃபைட் நடக்குது. ஃபைட்னாலே தெரியும் இல்லையா, நிறையா வந்து உடையும், சேதாரங்கள் நிறையா ஆகும். அந்த மாதிரி வந்து அந்த ஹியரட்குள்ளே நிறைய பெஞ்சு செவுரு எல்லாம் உடையுது. ஆனால் என்ன ஒரு மிராக்கல் அப்படின்னா, அந்த பில்டிங்க்கு எதுவுமே ஆகலை, அதாவது எதுவுமே உடையாமல் மறுபடியும் வந்து ஒரு மேஜிக் மாதிரி செட் ஆகிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பியோவுல்ஃப் கூட வந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த 14 வாரியர்ஸில் ஒருத்தர் இறந்துட்டாரு. மீதி 13 வாரியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்க அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கிரெண்டல் கிட்ட சண்டை போடலான்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, கிரெண்டல் வந்து அந்த ஹியூமன் பிளேட்ஸ், அதாவது அவங்க வச்சிருக்க கத்திக்கிட்ட ஒரு மேஜிக் ஸ்பெல்லு வந்து கொடுத்துருது. அதனால் வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா, எர்த்தில் எந்த ஒரு ஸ்வாடுமே கிரெண்டலோட ஸ்கின்னை கட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஸ்பெல் கொடுத்ததுனால அந்த ஸ்வாடெல்லாம் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. இப்போ அவங்கெல்லாம் வந்து கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஆனால் பியோவுல்ஃப் அவர் கிரிப்பை வந்து நல்லா பிடிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு அந்த கிரிப்பை பிடிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் கிரெண்டலோட கையை அவரோட தோலை விட்டு தனியாகவே வந்துருச்சு. இப்போ கிரெண்டலுக்கு என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்த விட்டு ஓடிடுது. அங்கே வந்து அதோட குகை இருக்கு இல்லையா, அந்த குகை கிட்ட போகும்போது அது இறந்துருது. இப்போ மார்னிங் விடியுது. டேன்ஸ் பீப்புள்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகிறாங்க. இப்போ பியோவுல்ஃப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏதாச்சும் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னா மேலே ஷோகேஸ் பண்ணுறதுக்கு செவுத்தில் மாட்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கிரெண்டலோட கையை செவுத்தில் வந்து ஒரு ட்ராஃபி மாதிரி மாட்டி வச்சுருக்காரு. அதே சமயம் மற்ற பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிரெண்டலோட பிளட்டு சிந்தி இருந்துச்சு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த பிளட்டு எங்கே போய் சேரும் அப்படின்னா, ஒரு லேக்கில் போய் சேரும். அந்த லேக் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபுல்லாக அந்த லேக் வந்து பாயில் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த லேக்கில் வந்து நிறைய சி மான்ஸ்டர்ஸு, சி செர்பன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய மான்ஸ்டர்ஸு, ஜெயின்ஸு, பாம்பு அதெல்லாம் வந்து அந்த லேக்கில் நிறையா இருக்கும். அங்கே வந்து கிட்ட போகிறதுக்கு எல்லோரும் பயந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேக்கோட அப்பியரன்ஸை சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னா, அனிமல்ஸ் கூட அங்கே போய் தண்ணி குடிக்காது. அப்படி மீறி போய் குடிச்சிச்சுன்னா அந்த அனிமல் செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேக்குக்கு ஒரு இது கொடுப்பாங்க. அந்த கிரெண்டலோட பிளட்டு சிந்தி முடிஞ்ச இடம் வந்து அந்த லேக்காக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹியாரட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, கிங் ராத்கர் வந்து பியோவுல்ஃபை பாராட்டி அவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறைய ட்ரெஷர்ஸ், ஹார்சஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஷர்ஸில் என்னென்ன அடங்கும் அப்படின்னா, நிறைய கோல்டு, நெக்ஸ்ட் இவங்க வாருக்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு, இவங்க வாருக்கு யூஸ் பண்ணுற நிறைய ஆர்மர்ஸு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெக்னிஃபிஷியன்ட் ஸ்வாடு வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு ஹார்சஸ்ன்னு பார்க்கும்போது 8 ஹார்சஸ் வந்து நல்லா கோல்டு பிளேட்டடில் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு கேரக்டரை வந்து சொல்கிறாங்க. யார் அப்படின்னா, கிங் ராத்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃபான குவீன் வீல்த்தியோவை பற்றி சொல்கிறாங்க. இவங்க வந்து பியோவுல்ஃப்க்கு என்ன கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கோல்டன் நெக்ரிங் வந்து கொடுப்பாங்க. இது என்னவா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீஸ் ஆஃப் ஜுவல்லரி இன் தி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே ஒரு பியூட்டிஃபுல் பீஸ் ஆஃப் ஜுவல்லரி இந்த கோல்டன் நெக்ரிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குயின் வந்து அதை வந்து பியோவுல்ஃப்க்கு ப்ரைஸாக கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த குயின் வீல்த்தியோ வந்து என்னவா ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, பீஸ் வீவர்னு சொல்லுவாங்க. பீஸ் வீவர் அப்படிங்கிறது என்னன்னா, ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் அந்த பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் பேர் என்ன அப்படின்னா வேர்கில்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ மேலே நம்ம நிறைய டேர்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து லிட்ரேச்சரில் யூஸ் பண்ண தீம்ஸு. அதுவே இந்த வேர்கில்டு அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் வந்து அந்த பீப்புள்ஸ் அவங்களோட சொசைட்டியில் யூஸ் பண்ண ஒரு டேர்மு. இந்த வேர்கில்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேளை 2 ஃபேமிலிக்கு நடுவால் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறது. எப்படி சொல்கிறதுனா, சண்டை வேண்டாம், நம்ம 2 பேரும் சுமூகமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபேமிலியிலிருந்து ஒரு பர்சனை ஆப்போசிட் ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்களாம். கல்யாணம் பண்ணியோ இல்லை வேற ஒரு விதத்தில் வந்து கொடுத்துருவாங்களாம். அப்படி இருக்கும்போது 2 ஃபேமிலிக்கு நடுவால் ஒரு எப்படி சொல்கிறது பீஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறது, அப்படிங்கிறதுக்காக அந்த கான்செப்டை வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கும் குயின் வீல்த்தியோவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, கிங் ராத்கரும் அதே மாதிரி தான் அவரோட ஆப்போனன்ட் டீம்கிட்ட இருந்து தான் இந்த பீஸ் வீவராக இந்த குயின் வீல்த்தியோவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டோரிக்கு வந்துடலாம். ஸ்டோரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிரெண்டல் செத்துடுச்சு. இப்போ டேனிஷ் பீப்புளுக்குலாம் என்னென்னா, ஒரு வழியாக நம்ம நிம்மதியாக தூங்கலாம், சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க.
இந்த இடத்துல போயட் மறுபடியும் ஒரு ஃபோர்பாடிங்க சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த டேனிஷ் பீப்புளுக்கு ஒரு கொடுமையான ஒரு ஃபேட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பியாவுல்ஃப் வந்து கிரெண்டலோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இப்போ வந்து கிரெண்டலை வந்து கொன்னாச்சு. ஸோ பியாவுல்ஃப் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம விடிஞ்சதும் நம்ம ஊருக்கு கீட்ஸுக்கு கிளம்பிடலான்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் ஹியோரட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இன்னொருத்தவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா, கிரெண்டலோட மதர். தன்னோட பையனை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தில் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹியோரட்டுக்கு வராங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கிரெண்டல் முதல்ல ஹியோரட்டுக்கு வரும்போது ஒரு 30 மென்னை கையில் பிடிச்சி கொடூரமாக அவங்கள கொன்று சாப்பிட்ரும். அவனை கம்பேர் பண்ணும்போது கிரெண்டலோட மதர் வந்து அப்படி பண்ண கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே ஒருத்தனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா ஏஷியர்னு சொல்கிறாங்க. இந்த ஏஷியர் யார் அப்படின்னா, கிங் ராத்கரோட மோஸ்ட் பிலவ்டு அட்வைசர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிரெண்டல் மதர் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஏஷியர் அப்படிங்கிற ஒரு பர்சனை கையில் பிடிச்சிக்கிட்டு தன்னோட பையனோட கை அங்கே இருக்கு இல்லையா, டிராஃபி மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதையும் எடுத்துக்கிட்டு அது இருந்த ஒரு லேக்குக்கு வந்து போயிடுது. இந்த லேக் என்ன அப்படின்னா, முன்னாடி கிரெண்டல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு லேக்குக்கு போச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த லேக்குக்கு அடியால் தான் இந்த கிரெண்டல் மதர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அதாவது அந்த லேக்கோட அப்பியரன்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது மேலே ஃபுல்லாக கொதிச்சுட்டு இருக்கும். உள்ள நிறைய சீ மான்ஸ்டர்ஸ் இருக்கும், சீ செர்பன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன். அந்த அந்த லேக்குக்கு அடியால் இருக்க ஒரு கேவலை தான் கிரெண்டல் மதர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் திங் தான். நம்ம வந்து ரியாலிட்டியில் இதை கம்பேர் பண்ணால் அது உண்மை இல்லைன்னு தான் தோணும். பட் வந்து அப்போ இருந்த ஆர்த்தர் வந்து இவ்வளோ இமேஜினேட்டிவாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் காட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் நடக்கிறது நைட்டு தானே. பியோவுல்ஃப் வந்து அவருக்கு கொடுத்த தனியான ஒரு ரூமில் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இப்படி இன்சிடென்ட் நடந்ததை கேள்விப்பட்டதும் இவர் வந்து ராத்கர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிப்பாரு. அப்போ வந்து ராத்கர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து அந்த மான்ஸ்டர் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு பயங்கரமான சோகத்தில் இருப்பார். அப்போ வந்து அந்த ராத்கர் வந்து ஒரு ஃபேமஸான லைன் சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஆஸ்க் நாட் ஆஃப் ஹாப்பினஸ், சாரோ இஸ் ரினியூடு ஃபார் தி டேனிஷ் பீப்புள்னு சொல்லுவார். அதாவது டேனிஷ் மக்களுக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறத கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்களோட கஷ்டம் வந்து புது புது விதமாக அவங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தில் வந்து சொல்கிறாங்க. இப்போது ராத்கர் வந்து பியாவுல்ஃப்ட்ட வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த மான்ஸ்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, ஹாண்டட் மெரி அப்படின்னு ஒரு லேக்கில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த லேக்கை பற்றி டிஸ்கிரிப்ஷனும் சொல்கிறாரு. அது வந்து சாதாரண லேக் கிடையாது, அங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரியே அந்த லேக் ஃபுல்லாக வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து ஒரு மான் கூட தண்ணி குடிக்க போச்சு அப்படின்னா அது செத்து போயிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ரிவர் அதுன்னு சொல்லிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறாரு. இப்போ பியாவுல்ஃப் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த கிரெண்டலோட மதர் மறுபடியும் ஹியோரட்டுக்கு வர வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக அந்த கிரெண்டலோட மதர் இருக்கிற இடத்துக்கே போய் சண்டை போட்டு அதை நான் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பாயிலிங் லேக்குள்ளேயே குதிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இன்னொன்று வந்து அந்த லேக்கு என்ன அப்படின்னா, அந்த லேக்குக்கு வந்து எந்த ஒரு பாட்டமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து கிரெண்டல் கூட சண்டை போடும்போது எந்த ஒரு ஆர்மரையும் யூஸ் பண்ண மாட்டேன், வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. பட் இப்போ வந்து அவரோட என்விரான்மெண்ட் வேறு, அவரோட சுச்சுவேஷன் வேறையா அப்படின்னா அந்த லேக்கோட அப்பியரன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இவருக்கு கண்டிப்பாக அவரோட ஆர்மர்ஸ் எல்லாம் வேணும். ஸோ தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து அந்த பாட்டம்லெஸ் பாயிலிங் லேக்குள்ளே குதிக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படின்ட்டு போகிறாரு நம்ம பியாவுல்ஃப். இப்படி வந்து டிசிஷன் எடுத்துக்கிட்டு எல்லாருமே அந்த லேக்கு கிட்ட போகிறாங்க. பியாவுல்ஃப், ராத்கர், அவங்க கூட வந்த அந்த வாரியர்ஸ், அந்த ஊர் மக்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த லேக்கு கிட்ட போகிறாங்க. முன்னாடியே சொன்னேன் அந்த லேக்கோட பேர் த ஹாண்டட் மெரி அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த லேக்கு கிட்ட போகும்போது அந்த வாட்டர் எட்ஜு கிட்ட ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை மேலே அந்த ஏஷியர் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டை அந்த கிரெண்டல் மதர் தூக்கிட்டு வந்துச்சு இல்லையா, அவரோட தலை மட்டும் இருக்குது. அதை வந்து இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ வந்து கிங் ராத்கருக்கு வந்து ரொம்ப அப்படியே மனசு விட்டுறாரு. ஏன் அப்படின்னா, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஏஷியர் வந்து அவ்வளோ கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காரு. கொன்று அவரோட தலையை மட்டும் அந்த பாறை மேலே அந்த கிரெண்டலோட மதர் வந்து வச்சுட்டு போயிருக்குன்னு பார்க்கும்போது அப்படியே அவர் உடஞ்சி போய் நின்றுட்டு இருக்காரு. இப்போ பியாவுல்ஃப்க்கு என்னன்னா, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் அதை போய் சாவடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பியாவுல்ஃப் அவரோட ஆர்மர்லாம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து தண்ணிக்குள்ளே குதிக்க ரெடியாக இருக்கார்.
இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரெண்டல் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அன்ஃபர்த்னு ஒருத்தர் பியாவுல்ஃபை அந்த ஹாலில் வச்சு இன்சல்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, ஒரு ஸ்விம்மிங் போட்டியில் கூட ஜெயிக்க முடியாதவன் தானே நீ அப்படின்னு கிண்டல் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் வந்து மறுபடியும் வராரு. இப்போ எதுக்கு வராரு அப்படின்னா, பியாவுல்ஃபோட வீரத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அன்ஃபர்த்து, நான் பண்ணது தப்பு தான், நான் உங்களை வந்து அப்படி இன்சல்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாரு. அவர் மன்னிப்பு கேட்குற விதமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, அன்ஃபர்த்து அவரோட ஒரு ஸ்வாடை வந்து பியாவுல்ஃப்க்கு கிஃப்ட் பண்ணுவார். அந்த ஸ்வாடோட பேர் என்ன அப்படின்னா கிரண்டிங்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த ஸ்வாடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எந்த பேட்டில்லையுமே இந்த ஸ்வாட் யூஸ் பண்ணும்போது அது ஃபெயில் ஆனதே கிடையாது அப்படிங்கிறத சொல்லி பியாவுல்ஃபுக்கு அன்ஃபர்த் வந்து அந்த ஸ்வாடை கிஃப்ட் பண்ணுவார். இப்போ அந்த தண்ணியில் குதிக்கிறதுக்கு முன்னாடி பியாவுல்ஃப் வந்து கிங் ராத்கர் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா, ஒருவேளை நான் சர்ஃபேஸுக்கு திரும்பி வரல அப்படின்னா, ஒரு கிங்கா என் கூட வந்தாங்க இல்லையா வாரியர்ஸ், அவங்கள வந்து நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு முன்னாடி எனக்காக கொடுத்த ட்ரெஷர்ஸ் எல்லாமே என்னோட ஊருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருங்க, அதாவது கீட்ஸுக்கு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கிங் ஹைஜலாக் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து கொடுத்துருங்க, அதை வச்சு எங்கள் கீட்ஸ் மக்களுக்கு வந்து ஏதாச்சும் சேவை செய்யட்டும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இப்போ வந்து அந்த வாட்டருக்குள்ளே டைவ் பண்ண ரெடி ஆகுறாரு. இப்போ பியாவுல்ஃப் வந்து அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிருவார். இப்போ வந்து இந்த லேக் ஒரு பாட்டம்லெஸ் லேக்குன்னு சொல்லியாச்சு, அது வந்து அப்போ அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும். பட் கிரெண்டல் மதர் உள்ளே வந்து ஒரு கேவில் தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னோமா, ஸோ அந்த கேவை அடையிறதுக்கு பியாவுல்ஃப்க்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டேவே ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த குகைக்கு போகிறதுக்கு ஒரு ஹோல் டேவே ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ரியாலிட்டியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தர் தண்ணிக்குள்ளே இருக்கிறது சாத்தியம் இல்லை தான், பட் நம்பித்தான் ஆகணும், நம்பினா தான் சோறு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரியில் சொல்லிட்டாங்க. வேறு வழியில் நம்ம நம்பி தான் ஆகணும். இப்போ பியாவுல்ஃப் வந்து இந்த கேவ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கிரெண்டல் மதர் எவனோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டாண்டா அப்படின்னு சென்ஸ் பண்ணி வேகமாக அந்த இடத்துக்கு போகுது. அப்போ பியாவுல்ஃபை பார்க்குது. பார்த்ததும் என்ன பண்ணுது அப்படின்னா, பியாவுல்ஃபை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அண்டர் வாட்டருக்குள்ளே வந்து இழுத்துட்டு போகுது. அதாவது கிரெண்டல் மதர் பியாவுல்ஃபை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கீழே வந்து அந்த கேவ் ரீச் பண்ணிடுறாங்க. தண்ணிக்குள்ளே இருக்க கேவுக்குள்ளே வந்து தண்ணி இல்லை. இதுவும் ஒரு சூப்பர் நேச்சுரல் கான்செப்ட் தான். இமேஜினேட்டிவ் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. பாயிலிங் வாட்ரு மேலே உள்ள ஒரு கேவ் இருக்குது, கேவுக்குள்ளே வந்து தண்ணி இல்லை. ஓகேவா? ஸோ அங்கே வந்து பியாவுல்ஃபுக்கு வந்து மூச்சு விட முடியும். அந்த அளவுக்கு தண்ணி இல்லாததுனால அங்கே ஃபைட் நல்லா போட முடியும். இப்போ ரெண்டு பேத்துக்கு நடுவால் ஃபைட் வந்து ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அன்ஃபர்த் சர்ஃபேஸில் வந்து ஒரு ஸ்வாடு ப்ரெசென்ட் பண்ணார் இல்லையா, ஹண்டிங் அப்படின்னு ஒரு ஸ்வாடு கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து பியாவுல்ஃப் யூஸ் பண்ணுறாரு. இவர் அதை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிரெண்டல் மதரோட ஹெட்டை அட்டாக் பண்ணுறாரு. ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைமாக அந்த ஃபேமஸ் ஸ்வாடே ஃபெயில் ஆகுது. ஏன் அப்படின்னா கிரெண்டல் மதர்கிட்ட வந்து ஒரு மேஜிக்கல் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்வாடு கிரெண்டலுக்கு மதருக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்யாது. இப்போ பியாவுல்ஃப்க்கு என்னன்னா செம்ம கடுப்பாகி இந்த ஸ்வாடை அவன் கொடுத்ததுக்கு கொடுக்காமே இருக்கலாம்னு சொல்லிட்டு கடுப்பில் தூக்கி எறிஞ்சிட்டு, இவருக்கு தான் 30 மெனோட கிரிப் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு எப்படி கிரெண்டல்கோட பேர் ஹேண்டில் சண்டை போட்டாரோ அதே மாதிரியே கிரெண்டல் மதர் கூடையும் பேர் ஹேண்டில் சண்டை போடுறாரு. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டை சொல்கிறாங்க. கிரெண்டல் மதர் வந்து ஒரு பெட்டர் ரெஸ்லர்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கு எகெயின்ஸ்டில் வந்து செம்ம டஃப் ஃபைட்டு நடக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கிரெண்டல் மதருக்கு மேஜிக் தெரியும். ஸோ அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாடை வர வச்சு பியாவுல்ஃபை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இந்த டைம் தான் பியாவுல்ஃப் வந்து எல்லா ஆர்மர்ஸோட தானே போயிருக்கிறாரு. ஸோ அவரோட கவசம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கத்தி குத்துலேருந்து அவரை காப்பாற்றிடுது. இப்போ வந்து அங்கேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல வந்து உருண்டு விழுகிறாரு. அப்போ என்ன ஒரு நோட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கிறத பார்க்குறாரு. அதுலேயும் பர்டிகுலராக ஒரு ஆன்ஷியன்ட் ஸ்வாட் இருக்கிறதா பார்க்குறாரு. அந்த ஸ்வாடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் மேனால் அதை தூக்க முடியாது அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பியாவுல்ஃப் வந்து அவருக்கு தான் 30 men கிரிப் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, ஸோ அவர் வந்து ஈஸியாக அதை எடுத்து டக்குன்னு வந்து அந்த கிரெண்டல் மதரோட தலையில் வந்து வெட்டிடுவார். இப்போ கிரெண்டல் மதர் வந்து இறந்துரும். இப்போ பியாவுல்ஃப் வந்து அந்த குகையில் சுற்றி முற்றி பார்ப்பாரு. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிரெண்டலை கொண்டார் இல்லையா, அந்த கிரெண்டலோட பாடி அங்கே இருக்கும். இப்போ பியாவுல்ஃப் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த ஸ்வாடனால அந்த கிரெண்டலோட தலையை வெட்டி எடுக்கிறாரு. நம்ம வந்து சர்ஃபேஸுக்கு இது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதை வெட்டும் போது என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த கிரெண்டலோட பாய்சனஸ் பிளட் வந்து பட்டதுனால அந்த ஸ்வாட் வந்து எப்படி ஐஸ் மெல்ட் ஆகும் அந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ அவர் கையில் மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த கத்தியோட கைப்பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும்தான் இருக்குது. அதுதான் கோல்டன் ஹில்ட்னு சொல்லுவாங்க. ஓகே,
இப்படி இவர் வந்து அண்டர் வாட்டரில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சர்ஃபேஸில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா கிங் ராத்கர் இருக்காரு, அவங்க நாட்டு மக்கள். நெக்ஸ்ட்டு பியாவுல்ஃப் கூட வந்த வாரியர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ வந்து அண்டர் வாட்டரில் நடந்த சண்டையால் கிரெண்டல் மதர் அண்ட் கிரெண்டலோட பிளட் அந்த தண்ணியில் கலக்க ஆரம்பிக்கும். ஸோ மேலே சர்ஃபேஸுக்கு வந்து அந்த தண்ணி பாயிலிங் ஆகிட்டு இருக்குது தானே, ஸோ அந்த ரெட் கலர் வந்து மேலே வரும். இப்போ வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா பியாவுல்ஃப் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அசியூம் பண்ணிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ டேனிஷ் பீப்புள் அண்டு கிங் ராத்கர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அங்கே யார் ரிமைனிங் இருக்கா அப்படின்னா பியாவுல்ஃப் கூட வந்து அவரோட வாரியர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ஏன் அங்கே இருக்காங்க அப்படின்னா தன்னோட லீடர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ தான் திடீர்னு பியாவுல்ஃப் வந்து அண்டர் வாட்டர்லேருந்து சர்ஃபேஸுக்கு ஸ்விம் பண்ணிட்டு வராரு. அவர் வரும்போது என்ன கொண்டு வராரு அப்படின்னா கிரெண்டலோட தலையையும் அந்த ஒரு ஸ்வாட் வச்சுருந்தாரு இல்லையா, அந்த ஸ்வாடோட கைப்பிடியை மட்டும் தான் எடுத்துகிட்டு வராரு. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் சர்ஃபேஸுக்கு எடுத்துகிட்டு வர்றது கிரெண்டலோட ஹெட்டை, கிரெண்டல் மதரோட ஹெட்டு கிடையாது. இதோட கிரெண்டல் மதர் வெர்சஸ் பியாவுல்ஃபோட சண்டை முடியுது. இந்த ஃபைட் முடிஞ்சதும் பியாவுல்ஃப் வந்து அவர் சொந்த ஊரான கீட்ஸ்க்கே போயிடுவார். இப்போ ஸ்டோரி என்ன ஆகுது அப்படின்னா 50 இயர்ஸ் ஃபார்வர்ட் போகுது. இப்போ 50 வருஷத்துக்கு அப்புறம் கீட்லாண்டோட கிங்காக பியாவுல்ஃப் இருக்கிறாரு. அவரோட கிங்டமை பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியோட சூப்பராக வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல மறுபடியும் ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஒரு தீம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஃபேட். மேலே சொன்னதே தான். ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்தவரையிலும் எல்லா ட்ராஜடிலையும் இது வியர்ட் ஃபேட் அப்படிங்கிற தீம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ பியாவுல்ஃப் என்னதான் வந்து நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் விதி யாரை விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கீட்லேண்டில் ஒரு மவுண்டெயினில் 300 வருஷத்துக்கு பழமையான ஆன்ஷியன் ட்ரெஷரை ஒரு டிராகன் பாதுகாத்துட்டு இருக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பர்சன் இருப்பார், நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவர் வந்து மாஸ்டரு, அவருக்கு கீழே ஒரு ஸ்லேவ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாஸ்டர் அவங்களோட ஸ்லேவ் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா அந்த டிராகன் கேவுக்கு போயிட்டு அந்த ட்ரெஷர்லேருந்து எதையாவது எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தன்னோட ஃப்ரீடம்காக அந்த ஸ்லேவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டிராகன் கேவுக்குள்ளே போயிட்டு அந்த ட்ரெஷர்ல இருந்து ஒரே ஒரு சின்ன கப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அந்த கப் எப்படி இருக்குன்னா அந்த கப்பில் வந்து நிறைய ஜெம்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கும். அது வந்து ஒரு கோல்டால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. சிங்கிள் ஜெம் ஸ்டட்டட் கோல்டன் காப்லெட்னு சொல்லுவாங்க. அதை வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு, அதாவது திருடிட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட்டு அந்த குகையில தூங்கிட்டு இருந்த டிராகன் எந்திரிச்சு எப்பயும் போல் அதோட ட்ரெஷர்ஸை வந்து எண்ணி பார்க்குது. எண்ணி பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு கப்பு வந்து மிஸ் ஆகிருக்கிறத பார்க்குது. இப்போ அந்த டிராகனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து எவனோ ஒருத்தன் என்னோட இடத்துக்குள்ளேயே வந்து ஒரு கிண்ணத்தை தூக்கிட்டு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகி இருக்கிற கண்ட்ரி சைடு வில்லேஜ் எல்லாமே வாயிலிருந்து நெருப்பு கக்குள்ளேயே அந்த மாதிரி செம்ம கோவத்தில் வந்து எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்கு. அந்த டிராகனோட அட்ராசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுதான் நெருப்பில் எல்லாத்தையும் எரிக்குது இல்லையா, அது வந்து எரிக்கிறது வந்து கண்ட்ரி சைடு வில்லேஜஸை தாண்டி பியாவுல்ஃபோட ஓன் ராயல் த்ரோன் ரூமையே எரிச்சிருச்சு. இதனால பியாவுல்ஃபுக்கு செம்ம கோவம் வந்துடுது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா பியாவுல்ஃப்க்கு வந்து ஏஜ் ஆயிருக்கும், அதாவது கிரெண்டல் மதரை கொன்னே 50 வருஷம் தாண்டி கதை வந்துருச்சு அப்படின்னா பியாவுல்ஃபோட ஏஜ் இப்போ 70+ இயர்ஸ் ஓல்டில் இருப்பார். ஆனால் இவரோட ஸ்பிரிட் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கிரெண்டல் மதர் எப்படி சண்டை போட்டு தோக்கடிச்சாரோ அதே மாதிரி இப்பயும் என்னால் இந்த டிராகன் கூட சண்டை போட முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த டிராகனுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இறங்குறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க கிங்டமில் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் அயன் ஷீல்டு வந்து ரெடி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நார்மல் ஷீல்டு வந்து அந்த டிராகனோட ஃபயருக்கு எகெயின்ஸ்டாக ஈஸியாக மெல்ட் ஆயிடுது. ஸோ ஸ்பெஷலான ஒரு அயன் ஷீல்டு வந்து ரெடி பண்ணுங்க, நான் அது கூட போய் சண்டை போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த மறுபடியும் வந்து போயிட்டு ஃபோர்பார்டிங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் பியாவுல்ஃபோட ஃபைனல் ஃபைட்டு, அவரோட டெத்து வந்து அவருக்கு நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு பியாவுல்ஃப் அப்படின்னா அந்த டிராகனோட கேவ்லேருந்து ஒருத்தன் திருடிட்டு வந்தான் இல்லையா, அந்த தீஃபை கண்ணை பிடிச்சி அந்த டிராகன் கேவ் எங்கே இருக்குன்னு வழிகாட்டுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அவரோட கிங்டமில் வந்து அவர் ஒரு லெவல் பெஸ்ட் வாரியர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து யார் யார் போகிறா அப்படின்னா பியாவுல்ஃப், அந்த லெவல் வாரியர்ஸ், அந்த தீஃப் எல்லாம் சேர்த்து 13 பேர் வந்து அந்த கேவ் நோக்கி போகிறாங்க. பியாவுல்ஃப் அந்த கேவ் கிட்ட போனது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த லெவல் வாரியர்ஸ் அந்த தீஃப் கிட்ட வந்து நீங்கள் எங்கேயே இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள், நான் எப்படி அந்த டிராகன் கூட சண்டை போடுறேன்னு மட்டும் சொல்லிட்டு அந்த கேவோட வாசல்லையே சொல்லிட்டு இவர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இப்போ ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது டிராகன் வர்சஸ் பியாவுல்ஃப்க்கு. இப்போ பியாவுல்ஃப் அவர் கூட என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அவரோட ஸ்வாடு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவரோட ஸ்வாடுக்கும் பர்டிகுலராக ஒரு நேம் இருக்குது, என்ன அப்படின்னா நேக்லிங்னு
அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அன்ஃபர்த் வந்து பியாவுல்ஃபுக்கு ஒரு ஸ்வாட் கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அது வந்து கிரண்டிங். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரெண்டு நேமுமே முக்கியம். அப்பப்போ இந்த ஸ்வாட் நேம் இல்லை ஏதாச்சும் பர்சனோட நேம் சொல்லியிருந்தேன்னா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பியாவுல்ஃப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஸ்வாடை அந்த டிராகனுக்கு எகெயின்ஸ்டாக அட்டாக் பண்ணுறாரு. இப்போ அந்த டிராகனும் காயமடைஞ்சிருது. அந்த டிராகன் வந்து வழியில் துடிக்கும் போது அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக நெருப்பாக பியாவுல்ஃப் மேலே கக்குது. இப்போ பியாவுல்ஃப் என்ன அப்படின்னா அவர் ஒரு அயன் ஷீல்டு கொண்டு போயிருந்தார் இல்லையா, ஸோ அதை வச்சு அந்த நெருப்புலேருந்து தன்னை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பியாவுல்ஃப் கூட வந்து அந்த 11 வாரியர்ஸும் பார்க்குறாங்க. கிங்கே வந்து அந்த டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து அந்த 11 வாரியர்ஸ்லேருந்து 10 வாரியர்ஸ் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. மீதி இருக்கிறது ஒரே ஒரு வாரியர் தான். அவரோட பேர் என்ன அப்படின்னா விக்லாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விக்லாஃப் அப்படிங்கிற பேர் ரொம்ப முக்கியம். இவரை தான் பின்னாடி வந்து அடுத்த பியாவுல்ஃப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல விக்லாஃப் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பீச் ஒன்று சொல்லுவார். எதை பற்றி அப்படின்னா லாயலிட்டி பற்றி சொல்லுவார். அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா தன்னோட கிங்கை வந்து தனியாக விடுறதுக்கு பதிலாக அந்த நெருப்பில் வந்து சாகிறதே மேல், அந்த நெருப்பில் வந்து எரியறதே மேல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி சொல்லிட்டு பியாவுல்ஃப் அங்கே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அங்கே வந்து இவர் வந்து ஓடுறாரு. இப்படி டிராகனுக்கும் பியாவுல்ஃபுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் என்ன ஆகும் அப்படின்னா டிராகன் வந்து பியாவுல்ஃபோட கழுத்தில் வந்து கடிச்சிரும். இப்போ பியாவுல்ஃப் வந்து காயம் அடைஞ்சிருவாரு. அதை பார்த்து விக்லாஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னா வேகமாக போயிட்டு அந்த டிராகனோட வயிற்றுல வந்து தன்னோட ஸ்வாடை வச்சு குத்திடுவார். இப்போ அந்த டிராகன் வந்து பயங்கரமாக வழியில் கத்துது. பியாவுல்ஃப் வந்து என்னதான் காயம் அடைஞ்சிருந்தாலுமே இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பெல்ட்டில் இருக்க ஒரு ஷார்ட் நைஃப் எடுக்கிறாரு, அதாவது டேகர்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து அந்த டிராகனை வந்து குத்திடுறாரு. இப்போ அந்த டிராகன் வந்து இறந்துருது. என்னதான் டிராகன் இறந்துருந்தாலுமே அந்த டிராகனோட விஷம் பியாவுல்ஃப் உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பியாவுல்ஃப் வந்து விக்லாஃப் கிட்ட அவரோட கடைசி ஆசை மாதிரி ஒரு 3 விஷயத்த கேட்பாரு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த டிராகன் பாதுகாத்து வச்சிருந்தது இல்லையா அந்த ட்ரெஷரு, அதை வந்து நான் என் கண்ணால் பார்க்கணும்னு கேட்பாரு. எதுக்காக அப்படின்னா நான் எதுக்காக இவ்வளோ சண்டை போட்டேன், எதுக்காக நான் சாக போகிறேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெஷரை வந்து கொண்டு வந்து காட்டும்பாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த ட்ரெஷரை வந்து நம்ம பீப்புள்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன், நம்ம பீப்புள் வந்து வெல்த்தியாண்டு சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவார். தேர்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா அங்கே வந்து அந்த ஊரோட கடலோரத்தில் பியாவுல்ஃபுக்கு ஒரு நினைவு சின்னம் ஒன்று வைக்க சொல்லுவார். அதாவது அவரோட கல்லறையை வந்து ஒரு நல்ல நினைவு சின்னம் மாதிரி அமைக்க சொல்லுவார். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் அந்த கடலில் போகிற கப்பலில் இருக்கிற பீப்புள் எல்லாமே தூரத்தில் இருந்து பார்த்து அதுதான் பியாவுல்ஃபோட பேரோன்னு சொல்லிட்டு அவரை இப்படியெல்லாம் வாழ்ந்தார், அவர் ஒரு நல்ல அரசர்னு சொல்லிட்டு எல்லாரையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கடலோரத்தில் ஒரு பேரோ ஒன்று கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இந்த 3 விஷயத்த கேட்டுட்டு கடைசியாக வந்து விக்லாஃப் நீ தான் வந்து என்னோட ஃபாலோவர், அதாவது பியாவுல்ஃபுக்கு அடுத்தது வந்து விக்லாஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ஃபுல்லாக பியாவுல்ஃப் வந்து இறந்துருவார். பியாவுல்ஃப் ஆசைப்படியே பியாவுல்ஃப்க்கு ஒரு பேரோ வந்து அந்த கடலோரத்தில் கட்டியிருப்பாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பரியல் மவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு திட்டு தெரிகிற மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவரோட ஆசை என்ன அப்படின்னா அந்த ட்ரெஷர் வந்து ஊர் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு இல்லையா. ஆனால் விக்லாஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே பியாவுல்ஃப் அதாவது அந்த பரியல் மவுண்டுக்குள்ளேயே வச்சு புதைச்சிருவாரு. அதாவது பியாவுல்ஃபோட கல்லறைக்குள்ளேயே வச்சு புதைச்சிருவாரு. எதுக்காக அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் அவர் சொல்லுவார். இப்போ வந்து பியாவுல்ஃப் யாருக்காக இந்த சண்டையை போட்டார் அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்காக தான். ஆனால் பியாவுல்ஃப் வந்து அந்த டிராகன் கூட சண்டை போடும்போது அங்கிருந்த 11 வாரியர்ஸில் 10 வாரியர்ஸ் ஓடி போயிருப்பாங்க. ஸோ யாருக்காக இவர் சண்டை போட்டாரோ அவங்களே இவருக்காக இல்லை அப்படிங்கும்போது இவர் சண்டை போட்டு வாங்கின அந்த ட்ரெஷர்ஸை எப்படி நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு விக்லாஃப் இந்த முடிவு எடுத்திருப்பாரு. இந்த போயம் வந்து ஒரு சேட் நோட்டில் முடிப்பாங்க. எப்படி முடிப்பாங்க அப்படின்னா விக்லாஃப் வந்து ஃபீல் பண்ணுவார் என்னன்னா இவ்வளோ நாள் வந்து கீட்ஸை ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருந்த பியாவுல்ஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய வாரியர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இனிமேல் கீட்ஸை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, கீட்ஸோட எதிரி நாட்டுக்காரங்க பக்கத்தில் இருக்க ட்ரைப்ஸ் எல்லாமே ஈஸியாக கீட்ஸை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் நோட்லேயே இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாங்க. இந்த போயமோட பேசிக் தீம் என்ன அப்படின்னா என்னதான் ஒரு பர்சன் வந்து பயங்கரமான பெரிய வாரியராக இருந்தாலும் சரி, நிறைய ப்ரைடாக இருந்தாலும் சரி, அவருக்குன்னு தனியாக நிறைய பெருமைகள் இருந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு டைமில் ஹீரோவாக இருந்தாலும் டைம் அண்ட் ஃபேட் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும். அதனால் யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே டெம்பரவரி தான் அப்படிங்கிறது தான் இந்த போயமோட தீம். இந்த போயமில் நான் நடுவில் நிறைய டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா, அது வந்து ஒரு சம்மரி மாதிரி இங்கே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நான் நடுவில் நிறைய டேர்ம்ஸை சொல்லாமல் மறந்துருந்தாலும் இந்த பார்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூபி ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லாட்டின் பிரேஸு. இதோட இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னா வேர் ஆர் தேன்னு அர்த்தம். இந்த டேர்மோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஜஸ்ட் சம்மரி தான் பார்த்துருக்கோம். இதுவே கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய இடத்துல ஆன்சஸ்டர்ஸ் பற்றி இல்லை அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கிங்ஸை பற்றி அவங்களோட ப்ரைடு க்ளோரியை பற்றிலாம் பாடியிருப்பாங்க. அப்படி பாடிட்டு இந்த மாதிரி இவ்வளோ ப்ரைடு வச்சுருக்க ஒரு பர்சன் வந்து எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கும். இதோட கோர் மீனிங் என்ன அப்படின்னா ஒரு பர்சன் வந்து எவ்வளோதான் வந்து அவங்க பெருமைகள் இருந்தாலுமே காலப்போக்கில் வந்து அவங்க இல்லாமல் போயிடுவாங்க, அந்த பெருமைகளும் அழிஞ்சிரும் அப்படிங்கிற தீமுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருந்த பீப்புள் வந்து இப்போ எங்கே அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குற மாதிரி இந்த டேர்ம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு காமிடேட்டஸ். இது நான் சொன்ன மாதிரி தான். காமிடேட்டஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிங் வந்து அவங்களோட வாரியர்ஸ்க்கு நடுவில் இருக்க அந்த பாண்ட் ஆஃப் லாயலிட்டியை பற்றி பாடுறது தான் காமிடேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வேர்கில்டு. வேர்கில்டு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மேன் ப்ரைஸ்னு அர்த்தம். இது வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் அந்த மக்கள் யூஸ் பண்ண ஒரு கான்செப்ட்டு. இந்த ஸ்டோரியில் எங்கே சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குயின் வில்தியோ வந்து பீஸ் வீவர்னு சொல்லியிருப்பேன். அதாவது அவங்கள வந்து ஒரு பீஸ் வீவராக கிங் ராத்கருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து அங்கே வரும். இந்த பீஸ் வீவர் கான்செப்ட் வரும்போது போயட் வந்து ஒரு ஸ்டோரி வித்தின் எ ஸ்டோரி யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா ஃபின்ஸ்பர்க் எபிசோட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி ஆர் ஃபின்ஸ்பர்க் எபிசோட் என்ன அப்படின்னா இந்த கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பியர்வுல்ஃப் தன்னோட ஃபஸ்ட்டு ஃபைட்டான கிரெண்டல் கூட சண்டை போட்டு கிரெண்டலை வந்து கொல்றாரு இல்லையா, அதுக்கப்புறம் ஹியரட் ஹாலில் ஒரு செலிப்ரேஷன் வைப்பாங்க. அங்கே தான் ஒரு போயட் வந்து ஒரு ஓல்டு ஸ்டோரியை பாடுவார். அந்த ஸ்டோரிக்கு பேர் தான் ஃபின்ஸ்பர்க் எபிசோட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 4 பேர் தான். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா ஹில்டிபர் அப்படின்னு ஒரு டேனிஷ் பிரின்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபின் அப்படிங்கிறவர் வந்து ஃப்ரிசியா அப்படிங்கிற ஒரு நாட்டோட கிங்கு. இவங்க தான் வந்து ஹில்டிபரோட ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட்டு நீஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவங்க யார் அப்படின்னா ஹில்டிபரோட பிரதரு. நெக்ஸ்ட்டு கிங் ஆஃப் தி டேன்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹென்ஜஸ்ட்னு ஒருத்தர். இவர் யார் அப்படின்னா நீஃப் இருக்கார் இல்லையா அவரோட லீடர், அதாவது டேனிஷ் வாரியர். அதாவது கேரக்டர் செப்பரேஷன் எப்படி அப்படின்னா 3 பேர் வந்து டேனிஷ்லேருந்து. யார் யார் அப்படின்னா நீஃப் பிரதரு, அவங்களோட சிஸ்டர் ஹெல்டிபரு, நெக்ஸ்ட்டு நீஃபோட லீடர் அந்த டேனிஷில் இருக்க ஒரு வாரியர் பேர் ஹென்ஜஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஃப்ரிஷியா அப்படிங்கிற ஒரு ஊரோட கிங் வந்து ஃபின்னு. இதுதான் கேரக்டர். இப்போ ஸ்டோரி என்ன அப்படின்னா ஃப்ரிஷியாவுக்கும் டேன்ஸுக்கும் நடுவால் ஃபைட் நடந்திருக்கும். அதாவது 2 பேர்த்துக்கு ஒரு கிளாஷ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹில்டிபர் அந்த டேனிஷ் பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து ஒரு பீஸ் ஃபீவராக ஃபின்னுக்கு வந்து கல்யாணம் பண்ணி தருவாங்க. 2 நாட்டுக்கு நடுவால் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், நான் வந்து நம்ம சுமூகமாக ஒரு ரிலேட்டிவாக இருந்துக்கலான்னு சொல்லிட்டு ஹில்டிபரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா நீஃப் வந்து தன்னோட சிஸ்டரை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வருவார். இப்போ சடனாக வந்து ஒரு வைலன்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகும். இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகும் அப்படின்னா நீஃப் வந்து இறந்துடுவார். அதே மாதிரியே ஃபின்னோட பையன், அதாவது ஃபின் அண்ட் ஹில்டிபரோட பையனும் அந்த ஃபைட்டில் வந்து இறந்துருவாங்க. இந்த இடத்துல ஹெல்டிபர் தான் செம்ம சோகத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்களோட பிரதரும் இறந்துருப்பாங்க, அவங்களோட சன்னும் இறந்துருப்பாங்க. இப்படி இந்த ஃபைட் நடக்கும்போது வின்டர் சீசனும் வந்திருக்கும். ஸோ வாட்டர் வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கும். அதனால் நீஃப் இருக்கார் இல்லையா டேனிஷ் கிங்கு, அவர் கூட வந்த மற்றவங்களும் அவங்களோட கிங்டமுக்கு திரும்பி போக முடியாமல் இருக்கும். இப்போ நீஃபுக்கு அடுத்தது அங்கே லீடராக யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த ஹென்ஜஸ்ட் அப்படிங்கிற டேனிஷ் வாரியர் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நீஃப் தான் இறந்துட்டார் இல்லையா, அவருக்கு அடுத்தது அங்கே இருக்கிற அதாவது அவங்க கூட வந்த மக்களை யாராச்சும் பார்த்துக்கணும். அதனால் ஹென்ஜஸ்ட் வந்து லீடராக இருப்பார். இப்போ ஹென்ஜஸ்ட்டு ஃபின்னும் வந்து ஒரு ட்ரெட்டி சைன் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த வாட்டர் ஃப்ரோசன் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ வின்டர் முடிகிற வரலும் அந்த டேனிஷ் வாரியர்ஸ் எல்லாமே ஃப்ரிஷியாவில் தங்கலாம். எப்படி இந்த மாதிரி தங்குற காலத்தில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக 2 பேர்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெட்டி சைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்குது. ட்ரெட்டி படி வின்டர் சீசன் தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தான் ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சு இல்லையா, ஸோ ஹென்ஜஸ்டோட ஒரு ரிவெஞ்ச் மோடை வந்து காட்டுறாரு. ஹென்ஜஸ்ட் வந்து ஃபின்னை கொன்னுட்டு ஹில்டிபேரை வந்து டேன்ஸ்க்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல ஹில்டிபேரோட ரோல் என்ன அப்படின்னா ஒரு ஃபெயில்டு பீஸ் ஃபீவர்னு சொல்கிறாங்க. ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி இதோட முடியுது. இது எதுக்காக பர்டிகுலராக அந்த போயட் வந்து அந்த டைமில் பாடினார் அப்படிங்கிறதுக்கு ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஃபோர்பாடிங்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த போயட் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு எல்லா டைமுமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காது, ஃபேட் வந்து எப்போ என்ன பண்ணணுன்னே யாருக்குமே தெரியாது, ஸோ எல்லாமே டெம்ப்ரவரி தான் அப்படின்னு சொல்லுவார். இது கம்பேரிஷன் எப்படி அப்படின்னா இந்த ஸ்டோரியில் ஹெல்டிபேரை வந்து பீஸ் வீவிங்காக தான்
அவள் ஃபின்னுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 2 நாட்டுக்கு நடுவால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வாழலான்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஃபேட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதை அப்படியே தலைகீழாக மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பியாவுல்ஃபில் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, கிரெண்டலை கொன்னதுக்கு அப்புறம் தானே அந்த செலிப்ரேஷன் நடக்குது. ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து டெம்பரவரி தான், இதுக்கப்புறம் ஃபேட் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்க போகுது அப்படிங்கிற ஃபோர்வேர்டிங் சொல்கிறதுக்காக இந்த ஸ்டோரி வித்தின் எ ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தீம் ஆஃப் இன்செக்யூரிட்டி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலோ சாக்சன் பீப்புளோட லைஃப் வந்து ஸ்டேபிள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி ஸ்டேபிள் ஆக்கணும் அப்படின்னா அங்கே இருக்க உமன்ஸை வந்து பீஸ் வீவிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னதான் பீஸ் வீவிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணாலுமே சில டைம் வந்து ரிவெஞ்ச் அண்ட் ரேஞ்ச் வந்து டாப்புக்கு போய் அந்த இடத்துல வந்து வைலன்ஸ் வந்து வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பீஸ் வீவர் கான்செப்ட் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பியர்வுல்ஃப் வந்து ஒரு மான்ஸ்டர், அதாவது கிரெண்டலை கொன்னதுக்காக அந்த செலிப்ரேஷன் வச்சுருக்காங்க. அதுவே ஃபின்ஸ்பர்க் ஸ்டோரியை பொறுத்தவரையிலும் அங்கே எந்த மான்ஸ்டரும் வராது. அங்கே சொன்னது என்னமோ ஹியூமன் விசஸ் ஹியூமன் ஃபைட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மான்ஸ்டரை கொண்டுட்டு செலிப்ரேட் பண்ணுறதுலாம் ஈஸி, ஆனால் ஒரு 2 மனுஷங்களுக்கு நடுவில் இருக்க சண்டை அதை விட மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த வேர்கில்ட் அப்படிங்கிற டேர்மோட இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன டேர்ம் அப்படின்னா ஃபேட், அதாவது வியர்டுன்னு சொல்கிறது. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா ஃப்ளைட்டிங்னு சொல்கிறது. இது வந்து என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்சல்ஸ் அண்ட் பூஸ்டர்ஸ். இது எங்கே வரும் அப்படின்னா, அன்ஃபர்த் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னோம் இல்லையா, அவர் ஃபஸ்ட்டு பியாவுல்ஃபை இன்சல்ட் பண்ணியிருப்பார். அதுவே பின்னாடி வந்து பியாவுல்ஃபுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி அவரோட ஸ்வாடையே கிஃப்ட் பண்ணியிருப்பார். அந்த டேர்முக்கு பேர் தான் ஃப்ளைட்டிங்னு அர்த்தம். அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா கென்னிங்ஸ்னு சொல்கிறது. ஓல்டு இங்கிலீஷ் பேரில் இது ஒரு ஃபேமஸான ஒன்று. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமான வார்த்தையை டைரெக்டாக சொல்லாமல் 2 வார்த்தைகளை சேர்த்தி நடுவில் ஹைஃபன் போட்டு ஒரு மெட்டாஃபோராக சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சி அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து வேல் ரோடுன்னு சொல்லுவாங்க, பாடியை வந்து போன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பியாவுல்ஃப்ல என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிங்கை வந்து ரிங் கிவர்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா சசூரான்னு சொல்கிறது. இது என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல போயட்ஸ் வந்து பாடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க பாடும்போது கையில் ஹார்ப் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து அவங்க பாடுறது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நடுவில் சின்ன சின்ன பாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லைன் பாடுறாங்க அப்படின்னா வேர்ட்ஸுக்கு வந்து நடுவில் கேப் விடுவாங்க. அந்த கேப்புக்கு பேர் தான் சசூரா. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா லைட்டோட்டிஸ் அப்படின்னா ஐரனிக் அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய விஷயத்த ஆர்டினரியாக சொல்கிறது தான் லைட்டோட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டோரியில் ஒரு ஹெல்லிஷ் லேக்கை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கிரெண்டல் மதர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த லேக்கோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப பயங்கரமாக கொடுப்பாங்க. ஆனால் பியாவுல்ஃப் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவ்வளோ வந்து எக்ஸைட் ஆகாமல் ஜஸ்ட் அது வந்து ஒரு நல்ல பிளேஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நார்மலாக ஆர்டினரியாக முடிச்சிருப்பார். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா எப்பித்தட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு நேம் இருக்குது அப்படின்னா நேமுக்கு பக்கத்தால் ஒரு குவாலிட்டி ஆட் பண்ணி சொல்கிறது தான் எப்பித்தட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பியாவுல்ஃபை வந்து சன் ஆஃப் எக்தியோன்னு சொல்லுவாங்க, ராத்கர் வந்து ப்ரொடக்டர் ஆஃப் தி தேன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க பேர் பக்கத்தால் அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டியை சேர்த்து சொல்கிறது தான் எப்பித்தட்ஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைக்ரெஷன்ஸ் அப்படின்னா சைட் ஸ்டோரின்னு அர்த்தம். இந்த போயமில் நிறைய இடத்துல ஓல்டு இன்சிடென்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதை தான் டைக்ரெஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட டேர்ம்ஸ் முடியுது. இப்போ வந்து கம்பேரிசன் ஆஃப் தி 3 பேட்டில்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சண்டையிலையுமே ஒரு ஆப்போனண்ட் இருப்பாங்க. அவங்கள ஆப்போனண்ட் கிட்ட எப்படி ஃபைட் பண்ணாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த ஃபைட்டில் கடைசியாக என்ன அவுட்கம் கொண்டு வந்தாருன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபைட்டில் வந்து கிரெண்டல் கூட சண்டை போடும்போது பேர் ஹேண்ட்ஸில் தான் சண்டை போட்டிருப்பாரு. கடைசி அவுட்கம் வந்து அந்த கிரெண்டலோட ஆமை வந்து ஒரு ட்ராஃபி மாதிரி அந்த ஹியோரட் காலில் மாட்டி வச்சுருப்பாரு. நெக்ஸ்ட்டு கிரெண்டலோட மதர் கூட சண்டை போடும்போது ஒரு ஜெயின் ஸ்வார்டு வந்து அதோட ட்ரெஷர்லேருந்து எடுத்து அதை வந்து கொண்டிருப்பார். அவுட்கம் என்ன கொண்டு வருவார் அப்படின்னா, அந்த ஹெல்லிஷ் லேக்கில் இருந்து கிரெண்டலோட தலையும் அந்த ஜெயின் ஸ்வார்டு, அதாவது அந்த ஆன்ஷியன் ஸ்வார்டோட ஹில்ட்டு மட்டும் கொண்டு வருவார், அந்த கைப்பிடி மட்டும் வெளியே கொண்டு வருவார். தேர்ட் பேட்டிலோட ஆப்போனண்ட் யார் அப்படின்னா ஒரு டிராகன் இருக்கும். இந்த இடத்துல எப்படி சண்டை போடுவார் அப்படின்னா, பியாவுல்ஃப் அவரோட ஸ்வாட் வச்சு சண்டை போடுவார், அந்த நேக்லிங் அப்படிங்கிற ஸ்வாட் வச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்வாட் யூஸ் பண்ணுறது வந்து ஃபெயில் ஆனதுனால அவரோட பெல்ட்லேருந்து ஒரு டேகரை எடுத்து, அதாவது சின்னதாக ஒரு கத்தி எடுத்து அது மூலியமாக அந்த டிராகனை வந்து கொல்லுவார். இதில் அவுட்கம் என்ன ஆகும் அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி பியாவுல்ஃபே இறந்துருவார், அந்த டிராகனும் இறந்துரும். பியாவுல்ஃப்னு எடுத்துக்கிட்டால் டால்கியன் அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவர் யார் அப்படின்னா, இப்போ லார்ட் ஆஃப் ரிங்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதோட ஆர்த்தர்
தான் இந்த ஜேஆர்ஆர் டால்கியன்னு சொல்கிறது. இவர் எதுக்காக பியாவுல்ஃபுக்கு வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து 1936 ஒரு லெக்சர் வந்து கொடுக்குறாரு. என்ன டைட்டிலில் அப்படின்னா, பியாவுல்ஃப் த மான்ஸ்டர்ஸ் அண்ட் த கிரிட்டிக்ஸ்னு ஒரு டைட்டிலில் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. இவர் வந்து இது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பியாவுல்ஃப் என்னன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னா, பியாவுல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டு, அதில் வந்து மான்ஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பியாவுல்ஃப் ஸ்டோரியே ஹிஸ்ட்ரி கிடையாது, அது லிட்ரேச்சர், அது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணது இந்த ஜேஆர்ஆர் டால்கியன் தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பியாவுல்ஃப் வந்து எல்லாரும் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னாங்க. அதாவது இதில் இருக்க இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்டு தான், அதில் யூஸ் பண்ண மான்ஸ்டர்ஸ் எல்லாமே தேவையில்லாமல் நடுவால் கொடுத்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் டால்கியன் வந்து என்ன ஆர்குமெண்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த புக்கில் யூஸ் பண்ண அந்த மான்ஸ்டர்ஸும் சரி, அந்த செட்டிங்கும் சரி, அந்த ஹெல்லிஷ் லேக்லாம் வருதுல்ல, இந்த மாதிரி செட்டிங் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஒர்க்கோட ஹார்ட்டு, இதை வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் ஆர்ட் ஒர்க் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. இவரோட ஆர்கியூமெண்ட்டில் என்ன வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, பியாவுல்ஃப் வந்து ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் லிட்ரேச்சர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவர் தான் பியாவுல்ஃபை வந்து ஹீரோயிக் எலிஜி அப்படின்னு வந்து சொன்னவர்.